வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரியசன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 5th யூனிட் ப்ரோஸு கான்வகேஷன் அட்ரஸ் பார்ட் 4 நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 3 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் கான்வகேஷன் அட்ரஸ், அதாவது உரை நிகழ்த்துகிறார். அதில் அந்த உரை நிகழ்த்தும் போது மாணவர்களுக்கு மத்தியில் என்னென்ன உரையை சொல்கிறாரு அப்படிங்கிறதான் அதில் பட்டமளிப்பு விழா உரை அப்படின்னு சொல்லிட்டு அதன் தலைப்பு. இதில் இப்போ அதில் பார்ட் 4 அதில் பார்ப்போம். பேஜ் நம்பர் 141 இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மணி நீடட் ஃபார் மெயின்டைனிங் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் come from the revenue collected from the community through the state. அப்போ இந்த இடத்துல சொல்ல பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த மணி, அதிகப்படியான பணம் தேவைப்படுது எங்கே? ஃபார் மெயின்டைனாக்க அதை பராமரிக்கிறதுக்கு. எது? இந்த இன்ஸ்டியூஷனை பராமரிக்கிறதுக்கு. இந்த ஹையர் எஜுகேஷன், அது ஹையர் எஜுகேஷன் இந்த யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் நீ கற்றுக்கிற கல்விக்கு அது எங்கே திரும்ப வருது? இந்த ரெவன்யூனாக்கா வருமான வாரித்துறை வந்து கலெக்ட் பண்ணுது. எங்கேருந்து? ஃப்ரம் த கம்யூனிட்டி, சமுதாயத்துலேருந்து கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குது இல்லையா? இதுதான் அதில் கொடுக்கும். அண்ட் குட் ப்ராப்பரேஷன் ஆஃப் த ரெவன்யூ கம்ஸ், இந்த ஒரு நல்ல ஒரு பணத்தை ரெவன்யூ வந்து கம்ஸ் ஃப்ரம் த டில்லர். யார்கிட்ட தெரியுமா காசு கொண்டு வருது? ஃப்ரம் த டில்லர்னாக்கா விவசாயிகள் அர்த்தம். உழுது பழைக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்தும் அண்ட் டில்லர் கஷ்டப்படுறவங்கள்ட்ட இருந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டாந்து இவனா சேர்க்குது அப்படின்னு அதில் சொல்கிறாரு. மென் ஹூ டிட் நாட் என்ஜாய் திஸ் ப்ரிவிலேஜ், ஆனால் மனிதர்கள் வந்து அந்த இடத்துல வந்து யாரும் வாழ முடியாத என்ஜாய் பண்ணுறதில்ல, மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதில்ல. மென் ஹூ வில்லிங் டு சப்மிட் த டிஸ்கம்ஃபர்ட், அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இது கொடுக்காம இருக்கிறது இல்லை. வில்லிங் டு சப்மிட் த டிஸ்கம்ஃபர்ட், அது வந்து பயனுக்காக வந்து இடத்துல கொடுக்காம இருக்கிறது இல்லை, பயனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தட் கேன் எனேபிள் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதனால என்ன பண்ணாங்க, அடுத்த ஜெனரேஷன், அவங்க ஜெனரேஷன் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் வந்து என்ன பண்ணாக்க லீட் த பெட்டர் லைஃப். நம்ம வந்து உழுதுகிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டி அந்த பணத்தை அதில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேன் எனேபிள் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீட் த பெட்டர் லைஃப், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறத வேண்டி இந்த பணத்தை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராஜுவேட்ஸ், பட்டதாரிகளே, மே ஐ ஆஸ்க் யூ, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஹவு யூ ஆர் கோயிங் டு ரீபே, நீ எப்படி வந்து இந்த கடனை திருப்பி செலுத்த போறீங்க அப்படின்னு அதில் கேட்குறாரு. ஸோ வாட் இஸ் டு பி யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சோசியல் ஜஸ்ட், இந்த சோசியல் ஜஸ்ட்னாக்கா இந்த மைய பகுதியை நம்ம அதில் சொல்கிறது. இந்த ட்ரெஷர், இந்த பொக்கிஷத்தை வந்து நீங்கள் எப்போ வந்து கடனை வந்து எப்படி திருப்பி செலுத்த போகிறீங்க? ஆன் விச் யூ ஹாவ் ட்ரான் ஸோ லார்ஜ்லி, நீங்கள் எடுத்த அந்த பொக்கிஷத்துலேருந்து எடுத்த அதிகப்படியான பணத்தை வந்து நீங்கள் எப்போ அதை இது பண்ண போகிறீங்க? அன்லெஸ் யூ ரிப்ளேஸ் டு ரிச்லி, ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செலுத்தவில்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த கம்மிங் ஜெனரேஷன்ஸ், அதாவது அடுத்த ஜெனரேஷன், இப்போ நீ படிச்சுக்கிறீங்களா அதெல்லாமே அடுத்த ஜெனரேஷன் வில் ஃபைண்ட் ஒன்லி எம்டி காஃபர். ஸோ அவங்க அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணணுனாக்க எம்டி காஃபர்னாக்கா கஜானா வந்து அவங்களுக்கு காலியாக இருக்கும், நீங்கள் எதுவுமே செலுத்தவில்லை என்றால் கஜானா காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யுவர் சுப்பீரியர் எஜுகேஷன் and increase your responsibility to society, therefore apart from or along your own individuality advancement. அப்போ உங்களுடைய எஜுகேஷன் சுப்பீரியாரிட்டினாக்கா அதிகப்படியான கல்வி, அது வந்து இன்க்ரீஸ்னாக்கா அதாவது அதிகப்படுத்துது. எப்படி? யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ வந்து ரொம்ப பொறுப்புள்ளவனாக, எதுக்கு? இந்த சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப பொறுப்புள்ளவனாக அந்த இடத்துல உன்னை வந்து சுப்பீரியர் தன்மையை ஆளுந்தன்மை அதில் கொண்டு வருது. தேர்ஃபோர் கிட்டத்தட்ட அப்பார்ட் ஃப்ரம், அதையும் தாண்டி அலாங் வித் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட், உன்னுடைய தனிப்பட்ட முறையில் முன்னோக்கி செல்லக்கூடிய சொசைட்டி ஹாஸ் காட் ரைட் ஆர் டு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது சமுதாயத்தை வந்து சொசைட்டி ஹேஸ் காட்னாக்க பெற்றிருக்கு. எப்படி? ரைட் டு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நீ உன்னுடைய எதிர்பார்ப்புகளோட இருக்கு. டு அடக்வெண்ட் டு ரிட்டர்ன் ஃப்ரம் யூ, அது உன்கிட்ட அந்த இடத்துல எதிர்பார்க்குது. ஸோ நாட் ஸோ மச் டேர்ம் ஆஃப் மணி, அது பணம் மட்டுமல்ல, நாட் ஸோ மச் இந்த டேர்ம் ஆஃப் மணி, பணம் மாத்திரம் நீ திருப்பி செலுத்தணும் கிடையாது. எதை செலுத்தினாக்கா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், சேவைகளையும் சேர்ந்து இடத்துல செய்யலாம், பணம் மட்டும் செலுத்தணும் தேவையில்லை, செய்யணும். இந்த டன்னிங் ஆஃப் த சொசைட்டி, அதாவது கூட்டமைப்பு, சமுதாயத்தில் கூட்டமைப்பு. டு பிரிங் த லைட் டு த டார்க், அதாவது டு பிரிங் லைட்னாக்கா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். எதை? இருட்டிலேருந்து அலைஸ் சன்ஷைன் டு த டின்னி பிளேசஸ், டிக்கி பிளேசஸ்னாக்கா அழுக்கடைந்த இந்த சமுதாயத்தில் வந்து வெளிச்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அது கொண்டு வரணும் அப்படின்னு அது சொல்லிட்டு, சொலைஸ் ஆஃப் த அப்ளிகேட்டட், சொலைஸ்னாக்கா ஆறுதல் சொல்கிறது. யாருக்கு? அப்ளிகேட்டட், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும். ஹோப் அப் டு த டெஸ்பாண்டட் அண்ட் நியூ லைஃப் ஆஃப் எவ்ரிதிங், அதாவது ஆறுதல் அளித்த சோர்வடைந்த மக்களுக்கும் சரி. ஹோப் ஆஃப் த ரெஸ்பாண்டாக்க அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சோர்வடைந்த மக்களுக்கும் அது என்ன பண்ணணும், ஏ நியூ லைஃப் ஆஃப் அன்டு எவரி ஒன், அதனால் நம்பிக்கை ஓட்டுறமா ஒவ்வொருத்தருக்கும் புதிய வாழ்க்கையை வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் டேர்ம் செய்யணும். செஞ்சுட்டு அன்லெஸ் யுவர் இஸ்
இஸ் த அவுட்கம். ஸோ இந்த பணி விரைவு இல்லாட்டினாலும், அன்லெஸ்னாக்கா இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த பணி நீங்கள் அதில் வெளியிலேருந்து அதை செய்யவில்லை என்றால், ஸோ இந்த உதவி நீங்கள் அதை செய்யவில்லை என்றால், வெளியிலேருந்து இந்த உதவி செய்யலை அப்படின்னாக்க, இந்த சர்மன்ஸ் பிகேம் எ ஸ்வீட் நத்திங். நல்ல ஒரு வார்த்தை அது. சர்மன்ஸ் சொன்னாக்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும், அதாவது ஒண்ணுமில்லாத ஒரு இனிப்பான செய்தியா, என்னோட உரை வந்து ஒண்ணுமில்லாத ஒரு இனிப்பான செய்தியா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் எ ஜெர்ஃபன் ஸ்டார்டட், அவர் சொன்ன ஒரு கதை என்னன்னாக்க, வி மஸ்ட் ட்ரீம் ஆஃப் அன் அரிஸ்டோக்ரசி. நம்ம வந்து கனவு காணும். எதை? அரிஸ்டோக்ரசி ஆஃப் அச்சீவ்மெண்ட். அதாவது சாதனைகளையும் உயர்குடி ஆட்சி நம்ம சொல்றது. அதை வந்து நம்ம கனவு காணணும். சாதனையும் உயர்குடி ஆட்சியை வந்து கனவு காணணும். அரைசிங் அவுட் ஆஃப் டெமோக்ரஸி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது டெமோக்ரஸி சொன்னாக்க, அதாவது குடியரசுகளுடைய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றது. டெமோக்ரஸி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அது உருவாக்கப்பட வேணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் இந்த உரையில் சொல்றாரு. சொல்லிட்டு, அண்ட் வென் ஐ சீக் டு யுவர் ஹெல்ப், நான் உங்கள்கிட்ட என்ன தேடுறேன் அப்படின்னாக்க, சீக்கினாக்கா தேடுதல், வென் ஐ சீக் டு யுவர் ஹெல்ப், உங்கள்கிட்ட உதவி தேடுறேன். அண்ட் கோஆப்ரேஷன் இந்த சுப்ரீம் டாஸ்க். நீங்கள் என்ன பண்ணாக்கா, இந்த இடத்துல வந்து கோஆப்ரேஷனாக்கா ஒற்றுமையாக இருந்து இந்த சுப்ரீம் டாஸ்க், இந்த விலை உயர்ந்த அந்த அதாவது மிக உயர்ந்த அந்த ஒரு வேலை. என்ன வேலை? இந்த சொசைட்டி சர்வீஸ் சொசைட்டி, அதாவது சமூகத்துக்கு வந்து சேவை ஆற்றணும் அப்படின்னு சொல்ல. ப்ளீஸ் டோன்ட் விங்க் த ஸ்மைல் டு சே. இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போயிடாதீங்க. டோன்ட் விங்க்னா கண்ணை முழிச்சு, விங்க்னாக்கா கண்ணை பளபளன்னு நம்மளுக்கு இது பண்ணுறது. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போயிடாதீங்க. இட் இஸ் ஆல்சோ டு ஈஸி டு சே. இது சொல்லுவதற்கு உனக்கு ஈஸியாக இருந்தாலும், ஸோ ஐ எம் நாட் அன்வேர் டு டிஃபிகல்ட். நானும் புரிஞ்சுக்காம கிடையாது. எதை கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்காம கிடையாது. இந்த வே, உங்கள் போகிற வழியில் வந்து கஷ்டத்தை புரிஞ்சுக்காம கிடையாது. நாட் ஆம் ஐ கோயிங் டு ப்ரஷ். ஸோ இது இவ்வளோ கஷ்டங்களை வந்து ஆம் ஐ த ப்ரஷ் டு அசைடு. ப்ரஷ் டு அசைடு சொன்னாக்க, என்னால் வந்து உங்களை தள்ளிவிட முடியாது. அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஆன் யூ. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட், இந்த அதாவது என்விரான்மெண்ட் சொன்னோம்னாக்க சுற்றுச்சூழல் நம்ம அதில் சொல்கிறது. இந்த சுற்றுச்சூழலில் வந்து நம்பிக்கை அந்த இடத்துல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ், நான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.